என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தெய்வம். இந்த நாட்களிலே 18ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய அனுபவம் என்னவென்றால், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, புற்றன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிற என்று உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நம்முடைய ஆண்டவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களையும் உயிரோடு கூட இருக்கின்ற சொன்னாரே. மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடைய தேவனாக இருக்கின்ற சொன்னாரே. நேற்று இங்கே சபையில் அருமையான ஒரு சாட்சி கொடுத்தாங்க. ஒரு தேவ மனுஷன், அவருடைய மகள் ஒரு 25 வயது 30க்குள்ளே இருக்கும். அந்த அம்மாவுக்கு கேன்சர், அது பிரெயின் கேன்சர். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த செய்தியை கேட்டபோது, சின்ன வயசுலேயே இந்த வியாதி வந்தது. அதை கேட்டபோது அவரால் அதிர்ச்சியில் தாங்க முடியல. அந்த அதிர்ச்சியில் தாங்க முடியாத நிலைமையில வேறு ஒன்றுமே செய்யலை. அவர் தேவனுடைய மனுஷன் இருந்தபடினால அவர் மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம் செய்தாலும், ஆண்டவரே எல்லா வைத்தியர்களுக்கும் பெரிய வைத்தியர் நீங்கள் தான், ஆண்டவரே எல்லா மருந்துகளுக்கும் மேலான மருந்து நீங்கள் தான், என் பிள்ளையை நீங்கள் எனக்கு தரணும் ஆண்டவரே. நான் கண்ணீரோடு கதறி அழுது ஜெபித்தேன். ஆண்டவரே, மரண கண்ணிகளை சொல்லிருக்கிறது, என் பிள்ளையை எப்படியாவது பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கதறி அழுது ஜெபித்த போது அந்த கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுத்தார். நேற்று ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கே இருக்கேன்னு தெரியாது, ஆனால் கண்ணீரை காண்கிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில மரண வாசல், மரணத்துக்கு அடுத்த படியில் தான் நான் இருந்தேன். மரணத்தோடு நான் போயிட்டேன். நான் மறிக்க அடுத்த செகண்டில் இனி மறிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் மரண வாசலிருந்து என்னை தூக்கி விட கர்த்தாவே, நான் பிழைப்பதற்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்தீரேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும், ஆண்டவரே கரடியின் கைகளுக்கும், சிங்கத்தினுடைய கைகளுக்கும், சவுலின் கைகளுக்கும், குறிப்பாக மரணத்தின் வலிமைக்கு என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆகவே துதிக்கி பார்த்தராகி கர்த்தரே, நான் என் ஆயுசு நாள் மட்டும் நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துள்ளது. என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை எடுதலுக்கும், என் பிராணனை அழிவுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். துதிகளுக்கு பார்க்கிற இந்த காலை வேளையும் கூட நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த அளவுக்கு மரணத்தினுடையதான ஒருவேளை அந்த மரண வாசலுக்கு அடுத்து நீங்கள் சூழ்நிலை போயிருக்கலாம், அதில் தான் கர்த்தர் தூக்கி விடுவார். என் கண்மலையும் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் ஒரு சமயத்தில் பிரியமாக இருக்க ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தரமே உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. என் பலனாகிய கர்த்தாவே.